வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். அக்டோபர் மாத ராசி பலனை டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஒரு 4 முக்கியமான டிரான்சாக்ஷன் நடக்குது. ரொம்ப நல்ல விஷயமா அக்டோபரில் என்ன அப்படின்னா, கேதுவோட கன்ஜெக்ஷன் ஆயிருந்த சுக்கிரன், புதன், சூரியன் இந்த 3 கிரகங்களும் வெளியே வந்துடும். ஸோ எல்லாம் வந்து கொஞ்சம் அந்த ரிலாக்ஸேஷனுக்கு வந்துடுறாங்க. அதனால் நல்ல பலன்கள் நிறைய நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அக்டோபரில் உண்டு. இன் ஜென்ரல் பொதுவாக உங்கள் ராசி லக்னம் ரெண்டுத்தையும் காம்போ பண்ணி பார்த்துங்க. அதோடைய நோக்கம் என்னென்னா, நீங்கள் உண்மையாக அஸ்ட்ராலஜியை கரெக்டாக புரிஞ்சிக்கிறதுக்காக தான் அதை கொடுக்குறேன். www.lifehoroscope.in இந்த ஒரே ஒரு வெப்சைட் மட்டும் தான் நம்மளோடது. அந்த வெப்சைட்டில் உள்ள சர்வீஸை சரியாக பயன்படுத்திங்க. அப்புறம் உங்களுடைய டீட்டெயில் ஹாரோஸ்கோப்போட உங்கள் பர்த் சார்ட்டோட கம்பேர் பண்ணி இந்த மந்த்லி டிரான்சாக்ஷனை புரிஞ்சிக்க பாருங்கள். இப்போ நம்ம அக்டோபர் மாத ராசி பலனை டீட்டெயிலாக பார்க்கலாம். மிதுன ராசி. மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் அக்டோபர் மாதம் வந்து ரொம்ப பாசிட்டிவாக நிறைய விஷயங்கள் நடக்குமா, எப்படி இருக்கும்? முதல்ல வந்து கரியர் லைஃப் எடுத்து பார்க்கலாம். குரு வந்து 12ஆம் இடத்துல சுப விரயங்களை வந்து அப்படியே மிதுன ராசியை சேர்ந்தவங்களாம் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. வரவு நிறைய வருதோ இல்லையோ, சுப செலவுகள் வந்துகிட்டே இருக்குது. சில சமயத்தில் கொஞ்சம் செலவுகள் சம்மந்தமே இல்லாமலாம் கூட வரலாம். பட் எல்லாம் நன்மைக்கு நினச்சிங்க. குரு எப்பவுமே கெடுக்க மாட்டார்னு வச்சுங்க. வேலை விஷயத்தில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஜெமினிக்கு வந்து ஒரு சின்ன ஆசிலேஷன் இருக்குது. மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு மாற்றம் இப்போ கிடச்சிருமா, அடுத்த மாதம் கிடச்சிருமா, இல்லை 2 மாதம் கழிச்சு நடந்துருமா, இல்லை அடுத்த வருஷம் ஸ்ட்ரைட்டாகவே நம்ம சனி மாறின பிறகு பண்ணிடலாமா, அப்படி இப்படின்னு ஏதோ தோணிகிட்டே இருக்குது. பட் ஏதோ இருக்கிற வேலையிலையும் இருக்கிற இடத்துலையும் கொஞ்சம் அரை திருப்தி தான், முழு திருப்தி இல்லை. ஏதாவது ஒன்று பண்ணலாமா, மாற்றிடலாமா, இங்கேருந்து அங்கே போயிடலாமா அப்படின்னு மைண்ட் அப்படியே ஒரு மாதிரி தான் போகுது. அதை நான் புரிஞ்சிக்க முடியுது. சனி வக்ர நிவர்த்தி ஆகிறதுக்கும் குரு இப்போ வக்ரம் அடைவார் அக்டோபரில். இதெல்லாம் நடக்கும்போது உங்களுக்கு வந்து கிளாரிட்டி வந்துடும். என்ன செய்யலாம், எப்படி அதை பிளான் பண்ணலான்ற ஒரு கிளாரிட்டி வந்துடும். நடக்கிற ரிசல்ட் இப்போ இல்லை, பட் கிளாரிட்டி கொடுத்துரும், ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். அதுக்கு நேரம் நல்லா இருக்குது. புதுசாக ஏதாவது ஒரு ஆப்ஷன் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தேடுறவங்களுக்கு அக்டோபரில் அதுவும் வந்து ஒரு தெளிவான பாதையை வழிகாட்டும். நல்லாயிருக்கும். அதுவும் எதுக்கு காரணம் இருக்குது. புதன் வந்து என்ன பண்ணுவார்னா சுக்கிரனோட சேருவார். அதாவது 10th ஆஃப் அக்டோபர் புதன் சுக்கிரன் ஒன்றா இணையும். பிஃபோராகவே வந்து உங்களுக்கு புதன் எக்ஸால்டட் உச்சமாகும். சுக்கிரனும் வந்து மூலத்திரிகோணத்தில் இருப்பார். பவர்ஃபுல்லாக இருப்பார். 80% ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பார். சுபர்கள்லாம் உங்களுக்கு வந்து பவர்ஃபுல்லாக வர வர உங்களுக்கு பலன்கள்லாம் நல்லாயிருக்கும். ஸோ மிதுனம் வந்து ஒரு கிளாரிட்டியோடு இந்த மாதம் வந்து நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத நான் உறுதியாக பார்க்குறேன். அடுத்த விஷயம் நம்ம பார்க்குறது வந்து ஃபேமிலி அண்ட் ரிலேஷன்ஷிப். இது எப்படி போகும்? எனக்கு தெரிஞ்சு அக்டோபர் 2024 ஃபேமிலி அப்படிங்கிற இடத்துல ஏதாவது நெகட்டிவாக ராகு கேது வந்திருக்கான்னு பார்த்தா இல்லை. அதே மாதிரி செவ்வாயுடைய டிரான்சிஷன் வந்து நடக்க போகுது. அது வந்து உங்களுக்கு 20th ஆஃப் அக்டோபரில் கரெக்டாக மிதுனத்துக்கு 2nd ஹவுஸில் செவ்வாய் வரும். அந்த டைமில் ஏதாவது சில பேருக்கு வந்து ஓவர் எமோஷன்ஸ், அந்த இந்த இந்த சில பேருக்கு வந்து அன்பின் மிகுதி ஓவர் எமோஷனலாக ஆகிறதுனால வரக்கூடிய சின்ன சின்ன சச்சரவுகள் தவிர்க்கலாம். ரொம்ப ஈஸியாக தவிர்க்கலாம். உணர்ச்சி வசப்படாதீங்க. வசப்படக்கூடிய ராசிகளில் மிதுனமும் ஒன்று. அது அவசரமாக உணர்ச்சி வசப்பட்டுரும். அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டா சிம்பிளாக ஸ்மார்ட்டாக உங்களுடைய ரிலேஷன்ஷிப் சைடில் உள்ள எந்த பிரச்சனையும் பெரிதுபடுத்தாமல் கொண்டு போயிடலாம். கணவன் மனைவி உறவுக்குள்ளேயும் அப்படி தான், அதையும் பார்த்துக்கிறேன். அப்புறம் திருமணம் நடக்கிறதுக்கெலாம் ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா? அதுக்கு ஏதாவது சான்ஸ் இருக்கா? சுக்கிரன் புதன் ஒன்றா சேர்றதும் 5ல் சுக்கிரன் வர்றதும் மனதில் உள்ள ஆசைப்படி, உங்கள் மனசில் ஒரு ஆசை இருக்கும், இப்படி நடக்கணும், இப்படி வரணும், இப்படி நடக்கணும், அப்படி அமையணும். அதற்கு வாய்ப்புகள் வந்து அப்படியே ஒரு ஆப்ஷன்ஸோடு வரும். அந்த ஆப்ஷன்ஸில் எதை சரியாக பிக் பண்ணுறீங்களோ, ஏன்னா உங்கள் மைண்டு ஒன்று நினைக்கும், வரக்கூடிய வரன் வந்து அது 2-3 விஷயமாக அம்சமாக வரும். ஸோ எதை நீங்கள் எப்படி கரெக்டாக பிக் பண்ண போய் உங்கள் கையில் இருக்குது. அது தெளிவாக பிளான் பண்ணிங்க. இல்லைனா நல்ல ஆலோசகரை கேட்டு பிளான் பண்ணுங்கள். இது உங்களுக்கு வந்து திருமண விஷயம். அடுத்து நம்ம பார்க்குறது மாணவர்கள். உங்களுக்கு பரவாயில்ல, கொஞ்சம் நல்லா இருக்குது. காரணம் என்னென்னா, இந்த புதன் வந்து உங்களுக்கு உச்சமாக இருந்து கேதுவோடு சேர்ந்துருப்பார். வித்யாகாரகனும் ஞானகாரகனும் ஒன்றா சேர்ந்துருப்பாங்க. வித்யாகாரகன்னா புதன், ஞானகாரகன் வந்து கேது, 2 பேரும் ஒன்றா இருப்பாங்க. அதுவே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஞானத்தையும் வித்தையும் கொடுக்கும். அப்புறம் அவர் புதன் என்ன பண்ணுவார்னா சுக்கரனோட இணைவர். அதுவும் இன்னும் நல்லா தான் இருக்குது. அப்புறம் சூரியனும் வந்து இணைஞ்சிடும். எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு பரவாயில்ல. நீங்கள் வித்தியாசமாக ஒரு விஷயத்தை முயற்சி எடுக்கிறதுக்கும் அதை ஒரு பயிற்சியாக எடுத்து கொண்டு போகிறதுக்கும் பலன்கள் நல்லா இருக்குது, பாசிட்டிவாக தெரியுது. ஸோ ஃபார் யூ இட் இஸ் பெட்டர். அடுத்து நம்ம பார்க்குறது வந்து பெண்கள், இல்லத்தரசிகள். பெண்களுக்கு வந்து குறிப்பாக வந்து மிதுன ராசி. ஏன்னா மிதுன ராசியில் பிறந்த பெண்கள் பர்டிகுலராக
ஒரு மாதிரி ஒரு அந்த ஆக்ஷன் ஹீரோயின் மாதிரி வேக வேகமாக எல்லாத்தையும் வந்து சுறுசுறுப்பாக வேக வேகமாக ஒரு ஆற்றலோட ஒரு பலமான ஒரு ஒரு ஈர்ப்போட அதெல்லாம் வந்து ஈடுபாடோடு செய்வாங்க. அப்போ அப்படிப்பட்ட ஒரு ராசியை சேர்ந்த பெண்கள் மிதுனத்தில், ஏன்னா மிதுனத்தில் பார்த்து நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். வேலையும் பார்ப்பாங்க, ஃபேமிலியும் பார்த்துப்பாங்க, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாத்தையும் ஷோல்டரில் நல்லா சுமப்பாங்க, ஒரு மாதிரி துரு எல்லாத்தையும் பண்ணுவாங்க. அதிகம் அதாவது நான் சொல்கிறது பர்சன்டேஜ் வைஸ் அதிகமாக மிதுனத்தில் இருக்கிறவங்க அப்படி இருக்காங்க. அவங்களுக்கு ஆதரவான ஆட்கள் இருக்காங்களோ இல்லையோ, அவங்க நிறைய பேருக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அதுதான் மிதுனத்துடைய ப்ளஸ்ன்னு எடுத்துக்கலாம், அதில் உள்ள மைனஸாகவும் பார்க்கலாம். ஸோ அக்டோபரில் எப்படி போக போகுது, அதுக்கு ஏதாவது ரிசல்ட்ஸ் இருக்கா, ஏதாவது ஃபேவராக நடக்குமா, ஃபேமிலி லைஃப்பில் ஏதாவது இருக்கா? எனக்கு தெரிஞ்சு குரு 12ல், அதே மாதிரி வந்து செவ்வாய் 2nd ஹவுஸில், அடுத்து 5th ஹவுஸில் சுக்கிரன். இது எப்படி இருக்குன்னா, சுற்றிலும் ஆட்கள் வந்து உங்களை இப்போ வந்து ஒருத்தர் வந்து ரைட் ஹேண்டை பிடிச்சி இழுத்து, ஒருத்தர் உங்கள் லெஃப்ட் ஹேண்டை பிடிச்சி இழுத்து, ஒருத்தர் 2 பேர் வந்து உங்கள் காலை பிடிச்சி இழுத்து அப்படின்னு எல்லாரும் அந்த ஆளுக்கு ஒரு பக்கம் என்னை இழுக்கிறாங்க. அவங்கவுங்க வேலைக்கும் அவங்கவுங்க தேவைக்கும் அவங்களுடைய நீட்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறதுனால என்னோடய ஹெல்ப் வந்து அதிகமாக தேவைப்படுது. ஒரு பக்கம் ஃப்ரெண்ட்ஸு, ஒரு பக்கம் ஃபேமிலி, ஒரு பக்கம் பேரண்ட்ஸு, ஒரு பக்கம் பிள்ளைங்க, அப்படி இப்படின்னு போட்டு இழுக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு மந்த்து தான் அக்டோபர். ஸோ பிஸியாக இருக்க வைக்கும். அக்டோபரில் நீங்கள் வந்து ஒரு பிஸியாக இருப்பீங்க. கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்துடலாம், யாரை பற்றியும் நம்ம கவலை இல்லைன்னு இருக்க விடாது. அதில் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸு கொடுக்கும், டென்ஷன் ஆக்குவாங்க. குறிப்பாக ஃபேமிலி மெம்பர்ஸ் உங்களை டென்ஷன் ஆக்குவாங்க. நீ கண்டிப்பாக கற்று தான் போகிறீங்க. வார்த்தை நிதானத்தோடு கற்றுங்க. ஏன்னா உங்களால் வெடிக்காமல் இருக்க முடியாது. காற்று ராசி வெடிக்காமல் இருந்தீங்கன்னா அப்புறம் நீங்கள் உங்களுக்குள்ளே ஏதோ போராட்டம் மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் கற்றுங்க, குடும்பத்தோடு தான். பட் வார்த்தை நிதானம் அவசியம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம பார்க்குறது ஆரோக்கியம். ஹெல்த்தில் ஏதாவது ப்ளஸ் மைனஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் அக்டோபர் மாதத்தில் இந்த ஓவர் ஹீட்னால் கோல்டு ஆகிடுச்சு, ஓவர் கோல்டுனால ஹீட் ஆகிடுச்சு, அப்புறம் மெடிசன் வந்து எனக்கு வந்து அலர்ஜி ஆகிடுச்சு, நிறைய மெடிசன் சாப்பிட்டதால சூடாகிடுச்சு, இப்படின்னு ஏதாவது குறை சொல்கிற மாதிரி ஆரோக்கியத்தில் வந்திருக்கு. அதுக்கு காரணம் வந்து செவ்வாய் வந்து அக்டோபர் 20th வந்து கடகத்துக்கு ரீச் பண்ணுவார். பட் அது வரைக்கும் எங்கே இருப்பார்னா மிதுனத்துலேயே இருப்பார். ஸோ மைண்ட் என்ன பண்ணுன்னா, அந்த தாட்ஸ் கூட எப்போவுமே ஒரு மாதிரி ஒரு சூடாக இருக்கும். அது ஏதாவது ஒரு வேக வேகமாக ஏதாவது ஒரு மாதிரி தீவிரமான சிந்தனைக்கு போயிட்டே இருக்கும். அன்வான்ட் தாட் தான் அது. அது ஜஸ்ட் லைக் தட்டாக அதை ஃபர்கெட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். பட் அது வந்துகிட்டே இருக்கும். அந்த வேகமான எண்ண ஓட்டத்தை குறைச்சா நல்லது. நிறைய நோய்கள் வந்து நீங்கள் நிவர்த்தி ஆகிடலாம். மற்றபடி எல்லாமே உஷ்ணம் சம்மந்தப்பட்டது தான் வருது. அதில் உணவுலையும் பார்த்துங்க, உங்கள் சிந்தனையிலையும் அதில் ஒரு காமாக இருந்தீங்கன்னா நோய் எதுவும் வராது. அதே மாதிரி சீனியர்ஸ், வயதில் மூத்தவர்களுக்கு மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் அக்டோபர் மாதம் சுப செலவுகள், இந்த பில்கிரிமேஜ் டூர், க்ஷேத்திரங்கள், கோயில், ஆலயங்கள், வழிபாடு, டூர் பண்ணுறது, நல்லா செலவழிக்கிறது, தேவையான பொருள்லாம் வாங்குறது, சந்திக்க வேண்டிய நபர்களை போய் சந்திக்கிறது, இதுக்கெல்லாம் நல்லா இருக்குது. பொருளாதாரம் ரெகுலராக வரவுன்றது வந்துடும், கையில் செலவுன்றதும் நிறைய வரும். அதை சந்தோஷமாக செலவு பண்ணி இந்த மாதத்தை கடந்து வாங்க. ஓவரால் மிதுனம் பரவாயில்லை அப்படின்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் பார்த்தது இது ஒரு பொது பலன். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ராசி இருக்கும், ஒரு லக்னம் இருக்கும், அதுக்குள்ளே நட்சத்திரங்கள் இருக்கும், ப்ளஸ் வந்து உங்களுடைய தசா புக்திகள் இருக்கும், உங்கள் பிறவி ஜாதகத்துடைய அமைப்பு இருக்கும். இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் ஒரு மனிதனுடைய பலன்கள் என்ன நடக்கும்னு அக்யூரேட்டாக புரிஞ்சிக்க முடியும். இருந்தாலும் இந்த மாதந்தோறும் இந்த பலன்களை சொல்கிறதுக்கு நோக்கம் என்ன அப்படின்னா, இதோடைய டிரான்சிஷன் நடக்கும் போது அந்த ராசி என்பது சந்திரன்னா உங்களுடைய மைண்டு, உங்கள் மனநிலை எப்படி இருக்கும், அந்த மனநிலைக்கு பலன்கள் எப்படி கொண்டு போக போகுதுன்றது ஒரு புரிதலை ஏற்படுத்த தான் இந்த மாத பலன். அதில் ஏன் லக்னத்தை இன்க்ளூட் பண்ணுறேன், சில பேர் கமெண்ட்ஸ் போடும்போது பார்த்தேன், 2 ராசி லக்னம் பார்க்கணும்னு சொன்னால் 2 வியூஸ் கிடைக்கும். அந்த மாதிரி நோக்கம் எனக்கு உண்மையிலே கிடையாது. உள்ளதை உள்ளபடி உங்களுக்கு வந்து உண்மையாக ப்ரிடிக்ட் பண்ண தான் அதை பண்ணுறேன். ஸோ லக்னம் பார்க்குறதுனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, உங்களுடைய விதி பலன் எப்படி இருக்குது, ராசி பார்க்கறதுனால உங்களுடைய மதி பலன் எப்படி இருக்குது, ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணும்போது ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிடும். உங்கள் தசா புத்தி பலன்கள் உங்கள் சுய ஜாதகத்துலேருந்து வரும். உங்கள் சுய ஜாதகம் என்பது நீங்கள் பிறந்த டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த் அண்ட் பிளேஸ் ஆஃப் பர்த், அதை பேஸ் பண்ணி தான் அது கால்குலேட் பண்ணி ஜென்ரேட் ஆகும். அந்த மாதிரி ஒரு ஹாரோஸ்கோப் இல்லாதவங்க, டீட்டெயில் கிளியர் ஹாரோஸ்கோப் இல்லாதவங்க www.lifehoroscope.in அந்த வெப்சைட்டில் நீங்கள் அப்ளை பண்ணி எடுத்துக்க முடியும். அதர் சர்வீஸும் நிறைய ஆட் பண்ணியிருக்கேன், நிறைய வீடியோஸும் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், அஸ்ட்ராலஜி ரிலேட்டாக உங்களுக்கு ஒரு டவுட் இருக்குது, ஒரு கிளாரிஃபிகேஷன் வேணும், நீங்கள் கீப் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து யூடியூப்பில் ஏதாவது ஒரு வீடியோவில் நான் பண்ணி கொடுத்துருக்கேன். ஒருவேளை நீங்கள் எதிர்பார்க்குற ஏதாவது ஒரு கண்டென்ட் ஒரு டைட்டிலில்
வீடியோ இல்லைன்னா அதை நீங்கள் கமெண்ட்டாக போடுங்க. ஒருவேளை அது இருந்தால் உங்களுக்கு அந்த லிங்க் ஷேர் பண்ணலாம், இல்லாட்டியும் உங்களுக்கு வந்து அது சம்மந்தப்பட்ட வீடியோஸை பண்ண முடியும். நிறைய இது மாதிரி கமெண்ட்ஸை பார்த்து மெயில்ஸ் பார்த்து தான் டிஃப்ரெண்ட் டைட்டில் வந்து எடுக்க முடியுது. ஸோ உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத நீங்கள் கொடுக்கும்போது அதை புரிஞ்சிக்கவும் முடியும். அதுக்கப்புறம் இதை நான் ஒவ்வொரு மாதமும் இந்த கிளாரிட்டி கொடுக்குறதுக்கு காரணம் என்னென்னா, உங்களுக்கு வந்து ஆஸ்ட்ராலஜியுடைய புரிதல் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான். நிறைய பேர் என்ன கேட்டாங்க, டெய்லி நீங்கள் வந்து ஹாரோஸ்கோப்புடைய பிளானட்டரி பொசிஷன்லாம் பார்த்துட்டு தான் ஒரு நாளையும் பிளான் பண்ணுவீங்களா? அப்படி யாராலையும் பிளானே பண்ண முடியாது. டெய்லி அப்படி பிளான் பண்ணோம்னா நம்மளால் ஒரு நாள் கூட ஒரு பிளான் பண்ண முடியாது. ஆஸ்ட்ராலஜி எங்கே நம்ம முக்கியமாக ஹைலைட் பண்ணுறோம்னா, டெய்லி ரொட்டீன்ஸ்னு ஒன்று இருக்கும். டெய்லி ரொட்டீன்ஸ்னால் நம்ம டெய்லி ஆக்டிவிட்டீஸ். அதில் வந்து இதை பிளானே பண்ண முடியாது. பட் சம்திங் நம்ம வந்து புதுசாக ஒரு விஷயத்தை பண்ண போகிறோம். இப்போ உதாரணத்துக்கு அக்டோபர் மாத பலன் சொல்கிறோம். அக்டோபர் மாதத்தில் நம்ம வந்து சில பேருக்கு ப்ராப்பர்ட்டி அட்வான்ஸ் கொடுக்குற ஐடியா இருக்கும். ஒரு சிலருக்கு வாகனத்தை மாற்றுற ஐடியா இருக்கும். ஒரு சிலருக்கு புதுசாக ஒரு ஜாபில் ஜாயின் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும். ஒரு இன்டர்வியூ இருக்கலாம், ஒரு எக்ஸாம் இருக்கலாம், ஒரு பொருள் வாங்கலாம், ஒரு கோல்டு வாங்கலாம், ஒரு ஃபங்க்ஷன் நடத்தலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. புதிதாக ஒரு சின்ன வேலெட் கூட வாங்கலாம், ஒரு பேக் வாங்கலாம். ஸோ ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் வந்து ஒரு நல்ல விஷயம் பண்ணுறதுக்காக தான் தினந்தோறும் நம்ம எல்லாரும் வாழ்கிறோம். அந்த நல்ல விஷயத்துக்கு அந்த மாதத்துடைய அந்த டிரான்சாக்ஷன் ஃபேவராக இருந்ததுன்னா அது கம்ஃபர்டபுளாக நடக்க போகுதுன்னு அர்த்தம். சப்போஸ் அது ஃபேவரபுளாக இல்லைன்னா சில சோதனைகளை கொடுக்க போகுதுன்னு அர்த்தம். அவ்வளோதான். இது கெடுதல் நன்மைன்னு கிடையாது. ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தால் நம்ம பிளான் சூப்பராக போக போகுது. கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கா, நம்ம பிளானை கொஞ்சம் திட்டமிட்டு சரியாக பண்ணிக்கணும்னு அர்த்தம். அதுக்காக தான் இந்த ப்ரிடிக்ஷன் வந்து ஒவ்வொரு மாதமும் நான் ரிசர்ச் பண்ணி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி நிறைய பேர் சொன்னது என்ன, ஹெல்த் வந்து இந்த மாதிரி நெகட்டிவாக சொன்னால் உடனே பலிக்குதுன்றாங்க. அது பலிக்கிறது கிடையாது. ஹெல்த் வந்து அந்த அந்த டிரான்சாக்ஷன் என்ன நடக்குதோ அது பர்டிகுலராக அந்த பார்ட்டை வந்து அது ஆக்டிவேட் பண்ணி அது ஏதாவது செய்கிறதுக்கு முயற்சி எடுக்குது. யாரெல்லாம் ஃபிட் அண்ட் ஃபைன் அண்ட் எவ்ரிடே அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க அவங்களுக்கு எந்த பாதிப்பும் வரதில்லை. யார் ஒருவர் வந்து தன்னுடைய உடலை பற்றின அக்கறையே இல்லாமல் எந்த உடற்பயிற்சியும் செய்யாமல் இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த மாதிரி டிரான்சாக்ஷன் வரும்போது அதில் உள்ள சில வழிகளை சுட்டி காமிக்கும். அது கூட என்ன பண்ணுதுன்னா, உங்களுக்கு அந்த மாதிரி சொல்லும் பொழுது நீங்கள் உங்களை சரி பண்ணிக்க முடியுங்கிறதுக்காக தான் அந்த இண்டிகேஷன் கொடுக்குது. அதை தான் நான் உங்களுக்கு ஃபோர்காஸ்ட் பண்ணி ப்ரிடிக்ட் பண்ணுறேன். ஸோ அதையும் நீங்கள் புரிஞ்சுக்க பாருங்கள். அண்ட் ஓவராலாக இந்த ஆஸ்ட்ராலஜி ப்ரிடிக்ஷன் எவ்ரி மந்த் மட்டும் தான் நான் பண்ணுறேன். நான் டெய்லி ராசி பலன் தனியாக ஒன்று பண்ணுறதில்ல, வீக்லி ராசி பலனும் பண்ணுறதில்ல. வெறும் மந்த்லி மட்டும் தான் ஒரு காம்போ தரேன். ஏன்னா ஆஸ்ட்ராலஜி வந்து நீங்கள் வந்து பார்க்கும்போது ஹாரோஸ்கோப்லாம் தெரிஞ்சிக்கும் போது நீங்கள் ஒரு மாதத்துக்கு ஒரு முறை நீங்கள் உங்கள் விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு பிளான் பண்ணாலே போதும். இதையே மூழ்கிடக்கூடாது. இதை வந்து தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு உங்கள் ஒர்க்கை நீங்கள் பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ அந்த ஒரு நோக்கத்துக்காக தான் அதை கிளியராக பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் என்னோடய மனமார்ந்த நன்றிகள் உங்களுக்கு. கிட்டத்தட்ட 1 மில்லியன் நெருங்க போகிறோம். ஸோ அதெல்லாம் உங்களுடைய சப்போர்ட்டில் தான் நடக்குது. நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணதுனால இவ்வளோ தூரம் அதை கொண்டு வர முடியுது. நான் வந்து எப்படியாவது உங்களுக்கு ஒரு பாசிட்டிவாக சப்போர்ட் பண்ணணும் தான். ஏன்னா நியூ இயர் நெருங்கிட்டு இருக்கு. எல்லா வீடியோஸும் அட்வான்ஸாக கொடுத்துட்ருக்கேன். அதில் நிறைய பேர் போடுறீங்க, ஏன் இவ்வளோ சீக்கிரம் இன்னும் 2025 வரல அப்படின்னு சொல்லி போடுறீங்க. இப்போ யாராவது ஒருத்தர் வந்து நாளைக்கு ஒரு 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 ஒர்க் வச்சுருக்கீங்க. ஸோ ஒரு மீட்டிங் இருக்குதுன்னு வச்சுப்போம். இல்லை ஏதோ ஒரு யாரையோ மீட் பண்ண போகிறீங்க. அப்போது நாளைக்கு காலையில் 9 மணினா 9 மணிக்காக நீங்கள் பிளான் பண்ணுவீங்க. முன்னாலே நீங்கள் பிளான் பண்ணுவீங்க. நீங்கள் என்ன ட்ரெஸ் கோடில் போகணும், உங்கள் ட்ராவல் எப்படி பண்ண போகிறீங்க, நீங்கள் அது டாக்ஸி எடுக்க போகிறீங்களா, இல்லை காரில் போக போகிறீங்களா, பைக்கில் போக போகிறீங்களா, இல்லை பஸ்ஸில் போக போகிறீங்களா, எப்படின்னு ஒரு பிளான் பண்ணணும். ட்ரெயின் டிக்கெட் வேணால் ட்ரெயின் டிக்கெட் வாங்க, எல்லாமே முன்னாடி தானே பண்ணணும். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு நாள் ஒரு மீட்டிங் இருக்குன்னா அதுக்கு முன்னாடியே நீங்கள் ட்ரெஸ்லேருந்து நீங்கள் எப்படி ரெடியாக போகிறீங்க, என்ன டைம் கிளம்ப போகிறீங்க, உங்களுடைய பிரேக்ஃபாஸ்ட் எங்கே, லஞ்ச் எங்கே, எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸோடு தான் ரெடியாகும். அது மாதிரி தான் 2025 இன்னும் ஒரு 4 மாதங்களில் வந்துடும். அப்படி கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுல வேகமாக இருக்கும். ஸோ முன்னாடி ஏன் ப்ரெடிக்ட் பண்ணுறோன்னா, உங்களுக்கு ஏதாவது ஒரு பிளான் இருக்குது 2025லனா, ஸோ அட்வான்ஸாக தெரிஞ்சிக்க போகிறீங்க, அவ்வளோதான். அட்வான்ஸாக தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்கள் பிளானை கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணணுமா, கொஞ்சம் ஸ்லோ பண்ணணுமா, இல்லை இன்னும் பெட்டராக ஏதாவது யோசிக்கணுமா அப்படிங்கிறத தான் அது அட்வான்ஸாக கொடுக்குறோம். வேறு நோக்கம் எதுவும் கிடையாது. ஸோ எல்லாமே உங்களுக்கு ஓப்பனாக சொல்லிட்டேன். தொடர்ந்து லைஃப் ஹாரோஸ்கோப் சேனலை ஆதரிச்சதுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. மேலும் மேலும் உங்கள் நண்பர்களோட உறவுகளோட ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.